மூன்று தரமான பொறிகளில் மூழ்கடிக்கப்பட்ட போர் வாகனங்களும் புதைக்கப்பட்ட சிப்பாய்களும் அதிகாரிகளும். ஐநாவின் மேற்பார்வைக்கு கீழால் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை தெற்கை நோக்கி இடம்பெயர்த்தக்கூடிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனவா? இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரும் வேலை திட்டங்கள் என்ன? லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே ஆயுதங்களை குவித்து வரும் SDF படைகளும் ISIS பயங்கரவாதிகளும். யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான நெட்டன்யாகுவின் நிலைப்பாடும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தந்திரங்களும் நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும். ஈரான் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான பகுதியும் யமன் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் ஈரானின் பசிஜ் படைப்பிரிவினர் மேற்கொண்டு வரும் தரமான வேட்டைகளும். வருகின்ற செப்டம்பர் மாதம் அமெரிக்க தலைமையிலான சர்வதேச கூட்டுப்படைகள் ஈராக்கினுடைய பக்தாத் விமான நிலையத்திலிருந்தும் ஐன் அல் அசத் அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்தும் முழுமையாக வெளியேறுவதாக தெரிவித்துள்ளார்கள். கடந்த வருடம் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என ஈராக்கிய அரசாங்கத்திற்கும் அமெரிக்க நிர்வாகத்திற்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டமாகவே தற்போது பக்தாத் விமான நிலையத்திலிருந்தும் ஐன் அல் அசத் விமான கட்டளை தளத்திலிருந்தும் சர்வதேச கூட்டுப்படைகள் வெளியேறுவதாக தெரிவித்துள்ளன. அதே நேரம் ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசமான குர்திஸ்தான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்து சர்வதேச கூட்டுப்படைகள் வெளியேறப் போவதில்லை என அறிவித்துள்ளார்கள். ஏனென்றால் குர்திஸ்தான் பிரதேசத்தினுடைய பிரதமர் ஏர்பில் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதனாலேயே குறித்த பிரதேசத்திலிருந்து அமெரிக்க கூட்டுப்படைகள் வெளியேறப் போவதில்லை என தெரிவித்துள்ளது. அத்தோடு ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி அர்ஜானி அவர்கள் விசேட கருத்தொன்றை முன்வைத்துள்ளார். ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு ஒப்பந்தமானது இரு நாடுகளுடைய பாதுகாப்பு விடயங்களிலும் மூன்றாம் தரப்பு நாடுகளை நுழைவதற்கான முழுமையான தடையை விதித்துள்ளது. அதாவது ஈராக்கினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான விடயங்களிலும் ஈராக்கினுடைய பாதுகாப்பு தொடர்பான விடயங்களிலும் இதற்கு பிறகு எந்த ஒரு மூன்றாவது தரப்பினரும் தலையிட முடியாது. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் எந்த ஒரு மூன்றாம் தரப்பினரும் தலையிட முடியாது. ஈராக்கினுடைய பாதுகாப்பு பிரச்சனைகளிலும் ஈராக்கினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களிலும் ஈரான் மாத்திரமே தலையிடும். அதே போன்று ஈரானிய பாதுகாப்பு விடயங்களிலும் ஈராக்கிய அரசாங்கம் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தும். இவ்வாறு ஈராக் மற்றும் ஈரானிய பாதுகாப்பு விடயங்களில் மூன்றாம் தரப்பு நாடு தலையிடாமல் இருப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதனால் இதற்கு பிறகு ஈராக்கினுடைய பாதுகாப்பு விடயத்தில் அமெரிக்காவோ அல்லது துருக்கியோ அல்லது பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடுமோ தலையிடவே முடியாது. ஈராக்கிய அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு ஈரான் மாத்திரமே ஈராக்கினுடைய பாதுகாப்பு விடயங்களில் இதற்கு பிறகு தலையிடும் என்பதே இந்த ஒப்பந்தத்திலே மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அதனையே ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி அர்ஜானி அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பதாகவும் ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஈராக்கிய அரசாங்கத்திற்கு கீழால் நடத்தப்படுகின்ற ரஃபிடைன் என்கின்ற வங்கியின் மூலமாகவே யமன் ஹவுதிகளுக்கு தேவையான நிதி உதவிகள் வழங்கப்படுவதாகவும் இந்த ரஃபிடைன் ஈராக்கிய வங்கியின் மூலமாகவே ஈரான் யமன் ஹவுதிகளுக்கு தேவையான அனைத்து விதமான நிதி உதவிகளையும் ஆதாரங்களையும் வழங்குவதாகவும் யமன் ஹவுதிகளுக்கும் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான அனைத்து விதமான கொடுக்கல் வாங்கல்களும் ரஃபிடைன் வங்கியின் மூலமாகவே மேற்கொள்ளப்படுவதாகவும் இதனால் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு ஈராக்கினுடைய ரஃபிடைன் வங்கிக்கு எதிரான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க கருவூலத்துறையானது ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கல்களை அவசரமாக நிறுத்தாவிட்டால் குறித்த வங்கிக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈராக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் உற்பத்தி வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கும் தேவையான அனைத்து விதமான நிதி உதவிகளும் குறித்த வங்கியின் மூலமாகவே யமன் ஹவுதிகளுக்கு வழங்கப்படுகின்றது. இதனால் குறித்த வங்கிக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த வங்கிக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலமாகவே இஸ்ரேலுக்கு எதிரான யமன் ஹவுதிகளின் தாக்குதல்களை நிறுத்த முடியும் என்றும் இதற்கான வேலை திட்டங்களை அமெரிக்காவின் கருவூலத்துறையானது அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ஜோ வில்சன் அமெரிக்க கருவூலத்துறையிடம் கோரிக்கைகளையும் முன்மொழிவுகளையும் முன்வைத்துள்ளார். இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் குறித்த வங்கிக்கு எதிரான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
அடுத்து இன்று அதிகாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யெமனினுடைய சனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மின்சார நிலையம் ஒன்றினை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஈலாட் துறைமுகத்திற்கு அருகாமையிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடற்படையை பயன்படுத்தியே இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் யெமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் இனி எங்களுடைய தாக்குதல்கள் உச்சளவிலேயே இருக்கப் போகின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு 3 மணித்தியாலங்களுக்குள்ளேயே தடை செய்யப்பட்ட மின்சாரத்தை மீட்டெடுத்திருப்பதாகவும் சேதங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை லெபனான் அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் நேற்று மாலையிலிருந்து லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே ஜூலானியின் எஸ்டிஎஸ் படைகளும் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளும் அதிகளவான ஆயுதங்களை குவித்து வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக எஸ்டிஎஸ் படைகள் அதிகளவான போர் வாகனங்களையும் ஏவுகணை தள வாகனங்களையும் குவித்து வருகின்றது. மேலும் சிரியாவின் கிழக்கு பிரதேசத்திலிருந்து அதிகளவான ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்க அதாவது வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை லெபனானிய அரசாங்கமும் இராணுவமும் ஆரம்பிக்க போகின்றது. இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி லெபனானினுடைய கிழக்கு பிரதேசத்திலே தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் லெபனானினுடைய கிழக்கு பிரதேச எல்லைகளை கைப்பற்றிக் கொள்வதற்கும் கிழக்கு பிரதேசத்திலே ஹிஸ்புல்லானுடைய ஆதாரங்களை பலவீனப்படுத்துவதற்குமே ஜூலானியின் எஸ்டிஎஸ் படைகளும் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளும் ஒன்றிணைந்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானுக்குள்ளே ஏற்பட உள்நாட்டு போரை பயன்படுத்தி கிழக்கு லெபனானை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்காகவே இந்த பயங்கரவாதிகள் தயாராகி வருகின்றார்கள். அதே போன்று லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து குறித்த பிரதேச எல்லைகளை முழுமையாக கைப்பற்றி ஒரு இடையக மண்டலத்தினை பஃபர் ஜோன் பிரதேசத்தினை அமைப்பதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுதபாணியாக்கக்கூடிய செயற்பாடு ஒரு மும்முனை போராகவே மாறப்போகின்றது. மேலும் இந்த மும்முனை போருக்கும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து ஈரானின் தென்கிழக்கு பிரதேசமான சிஸ்டான் பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே ஈரானிய படைகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்கின்றன. இதற்கமைவாக நேற்றைய தினம் சிஸ்டான் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் ஈரானினுடைய பாதுகாப்பு படையினரும் பசிச் படைப்பிரிவினரும் ஒன்றிணைந்து தேடுதல் வேட்டைகளை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது பயங்கரவாதிகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 வீடுகளை கைப்பற்றியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 2 வீடுகளிலிருந்தும் அதிக டொன் நிறையுடைய வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். காசாவிலே போரை நிறுத்தி ஹமாஸினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக அனைத்து பணய கைதிகளையும் மீட்டெடுக்குமாறும் இந்த போரை அவசரமாக முடிவுக்கு கொண்டு வருமாறும் பணய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களும் ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் ஒன்றிணைந்து தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு டெல் அவீவ் பிரதேசத்திலே உச்சக்கட்ட ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றிருந்தன. நெட்டன்யாகுவின் வீட்டை முற்றுகையிட்டும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நெட்டன்யாகு தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசாங்கத்தினை பாதுகாப்பதற்காகவும் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றார். இவ்வாறு காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதனால் பணய கைதிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகளே கொல்லப்படுவார்கள். மேலும் காசா சிட்டியை கைப்பற்றக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட போகின்றன. நெட்டன்யாகு அவருடைய சுயநல தேவைகளுக்காக பணய கைதிகளையும் எங்களுடைய ராணுவ சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் பலி கொடுக்க போகின்றார் என பணய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களின் சங்கமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளது. அத்தோடு பணய கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள். காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை நெட்டன்யாகு முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக நெட்டன்யாகுவுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி ஒப்பந்தத்தினை முடிக்க வேண்டும் என்றும் குறித்த கோரிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு இன்று காலையிலிருந்து ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் வேலை நிறுத்த போராட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். டெல் அவீவ் பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான பாதைகளை மறைத்தும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் குறித்த ஆர்ப்பாட்டங்களிலே ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முடக்குவதற்காக நெட்டன்யாகுவின் அரசாங்கம் எல்லாவிதமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் பணய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களும் ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் ஒன்றிணைந்து மேற்கொண்டு வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்களினால் எந்த மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை. இதற்கு முன்பும் டெல் அவீவ்
தெல்லவிவ் பிரதேசத்திலே இவ்வாறான பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன. கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ஆக்கிரமிப்பு நிலத்தரர்கள் நெட்டன்யாகுவின் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் எதிர்பார்த்த அளவு வலிமையானதாக அமைந்திருக்கவில்லை. நெட்டன்யாகுவின் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அழுத்தத்தினை வழங்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களாக இவை அமைந்திருக்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிர்க்கட்சி தலைமைகளும் குறித்த ஆர்ப்பாட்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தினாலும் களத்திலே இந்த ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக நெட்டன்யாகுவுக்கு எதிராக எந்தவிதமான பலமான அழுத்தங்களும் வழங்கப்படவில்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களினால் நெட்டன்யாகுவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அனைத்து ஆர்ப்பாட்டங்களும் பலவீனமான ஆர்ப்பாட்டங்களாகவும் எந்தவிதமான விளைவுகளை ஏற்படுத்தாத ஆர்ப்பாட்டங்களாகவும் மாறியுள்ளன. அடுத்து நெட்டன்யாகுவின் அலுவலகம் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. நாங்கள் இதற்கு பிறகு எந்த ஒரு பகுதி ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளப் போவதில்லை. பகுதி ஒப்பந்தங்களை மேற்கொண்டு எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை. இதற்கு பிறகு மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் ஒரு முழுமையான ஒப்பந்தமாகவே அமைந்திருக்க வேண்டும். அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே தடவையில் விடுதலை செய்யக்கூடிய ஒப்பந்தமாகவே அமைந்திருக்க வேண்டும். மேலும் இந்த ஒப்பந்தத்திலே ஹமாஸ் நிராயுத பாணியாக்க ஒட்டுமொத்த காசாவை நாங்கள் கட்டுப்படுத்துவதும் காசாவிலே ஒரு புதிய நிர்வாகத்தினை அமைப்பதும் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும். இஸ்ரேலினுடைய இந்த நிபந்தனைகளுக்கு அமைவாக ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டால் மாத்திரமே அவற்றை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் என நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகமானது நேற்றிரவு குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தது. நாங்கள் இதற்கு பிறகு ஒரு பகுதி ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொள்ளப் போவதில்லை என நெட்டன்யாகு தெரிவித்திருப்பதும் நெட்டன்யாகுவினுடைய இந்த நிலைப்பாடும் ஒரு திட்டமிடப்பட்ட நாடகமாகும். நெட்டன்யாகு இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி ஹமாஸுக்கு அழுத்தத்தினை வழங்கி ஒரு தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை முடித்து உயிரோடு இருக்கக்கூடிய கைதிகளில் அரைவாசி பேரை மீட்டெடுப்பதற்கே நெட்டன்யாகு விரும்புகின்றார். வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு உயிரோடு இருக்கக்கூடிய கைதிகளில் 10 பேரையாவது மீட்டெடுப்பதற்கே நெட்டன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் திட்டமிடுகின்றார்கள். ஏனென்றால் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பித்தால் அவர்களுடைய கைதிகளை உயிரோடு மீட்டெடுக்கவே முடியாது. இந்த சந்தர்ப்பத்திலே பணைய கைதிகள் கொல்லப்படுவது நெட்டன்யாகுவின் அரசாங்கத்திற்கு உச்ச அழுத்தத்தையும் வழங்கும். இதனால் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை தொடர முடியாத நிலைமையும் ஏற்படும். எனவே இதனால் தான் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹமாஸுக்கும் மத்தியஸ்தர்களுக்கும் உச்ச அழுத்தத்தினை வழங்கி ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி 10 கைதிகளையாவது மீட்டெடுப்பதற்கே நெட்டன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் திட்டமிட்டுள்ளார்கள். அத்தோடு நெட்டன்யாகுவினதும் டொனால்ட் ட்ரம்பினதும் இந்த திட்டங்கள் தொடர்பாக ஹமாஸினுடைய தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் இவர்களுடைய இந்த பொறியிலே சிக்காமல் காய்களை நகர்த்துவதற்கு ஹமாஸினுடைய தலைமைகளும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து வடக்கு காசாவின் தெற்கு பிரதேசமான ஜைத்தூன் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டளையிட்டுள்ளது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே ஜைத்தூன் பிரதேசமாகும். இந்த ஜைத்தூன் பிரதேசத்தில் மாத்திரம் 1 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் தற்போது வாழ்கின்றார்கள். காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஜைத்தூன் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவே தற்போது ஜைத்தூன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் நெட்சரின் பிரதேசத்தினூடாக தெற்கை நோக்கி இடம்பெறுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டுள்ளது. அத்தோடு இன்று காலை காசாவிற்குள்ளே கூடாரங்களும் கூடாரங்களை அமைப்பதற்கான மூலப்பொருட்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் GHF நிறுவனத்தினூடாகவே இந்த கூடாரங்களும் கூடாரங்களை அமைப்பதற்கான மூலப்பொருட்களும் காசாவிற்குள்ளே கொண்டு செல்லப்பட்டுள்ளன. தெற்கு காசாவின் ரஃபா பிரதேசத்திலே ஒரு மனிதாபிமான நகரம் என்கின்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலையை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருவது தொடர்பான தகவல்களை கடந்த மாதமே காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரஃபாவினுடைய ஒட்டுமொத்த பிரதேசங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கி இந்த பிரதேசங்களிலே ஆயிரக்கணக்கான கூடாரங்களை அமைத்து ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் குறித்த பிரதேசத்திற்கு இடம்பெயர்த்து அவர்களை முழுமையாக அடைத்து வைப்பதற்கான வேலை திட்டங்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்தது. எனவே தற்போது இதற்கமைவாகவே ரஃபா பிரதேசத்தில் மனிதாபிமான நகரத்தை அமைப்பதற்கான கூடாரங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மேலும் மத்திய காசாவிலும் சில கூடாரங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதாவது வடக்கு காசாவின் ஜெய்தூன் பிரதேசத்திலிருந்து வெளியேறக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ஆரம்பமாக மத்திய காசாவை நோக்கி நகர்த்தப்படுவார்கள் என்றும் பிறகு அங்கிருந்து தெற்கு காசாவை நோக்கி நகர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காகவே தற்போது மத்திய காசாவிலும் சிறிய கூடார பகுதிகள் அமைக்கப்படுவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காசா சிட்டி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் தெற்கை நோக்கி இடம்பெயர்த்துவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஐநா
ஐநாவினுடைய மேற்பார்வைக்கு கீழாலேயே காசா சிட்டி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 11 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் தெற்கு காசாவின் ரஃபா பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்படுவார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இந்த அறிக்கையை தொடர்ந்து ஐநாவினுடைய UNRWA நிறுவனமானது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. வடக்கு காசாவிலிருந்து பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றக்கூடிய எந்த ஒரு திட்டத்திற்கும் நாங்கள் பங்கேற்கப் போவதில்லை. இஸ்ரேலினுடைய திட்டமானது வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை தெற்கை நோக்கி நகர்த்தக்கூடிய மனிதாபிமான திட்டம் அல்ல. இஸ்ரேலினுடைய இந்த திட்டமானது காசாவிற்குள்ளேயே பலஸ்தீனிய மக்களை இடம்பெயர்க்கக்கூடிய திட்டம் அல்ல. மாறாக காசாவை விற்றே பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான திட்டமாகவே அமைந்துள்ளது. மனிதாபிமான நகரம் என்கின்ற பெயரில் ரஃபா பிரதேசத்திலே ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் அடைத்து வைத்து பலஸ்தீனிய மக்களை வேறு நாடுகளுக்கு கடத்துவதற்காகவே இஸ்ரேல் இந்த திட்டத்தினை வடிவமைத்துள்ளது. இவ்வாறு பலஸ்தீனிய மக்களை முழுமையாக காசாவிலிருந்து வெளியேற்றக்கூடிய இஸ்ரேலின் இந்த திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக நாங்கள் ஒரு பொழுதும் இருக்கப் போவதில்லை என UNRWA நிறுவனத்தினுடைய செயலாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்திலே மனிதாபிமான நகரம் என்கின்ற பெயரில் ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் அடைத்து வைத்து மனிதாபிமான முயற்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்றது. இதன் மூலமாக அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவார்கள் என்றும் காசாவின் அரசு நிர்வாகமும் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து வடக்கு காசாவின் ஜைத்தூன் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்காக களமிறங்கி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராகவும் போர் வாகனங்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்திலே உயரடுக்கு அல்கசாம் போராளிகளும் உயரடுக்கு அல்குதுஸ் போராளிகளும் ஒன்றிணைந்து களமிறங்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே இவர்கள் 3 சிக்கலான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 தெருக்களில் வெடிக்காத அமெரிக்க குண்டுகளையும் சக்தி வாய்ந்த கண்ணிவெடிகளையும் பயன்படுத்தி 3 பொறிகளை வைத்துள்ளார்கள். மேலும் இந்த 3 தெருக்களூடாகவும் ஆக்கிரமிப்பினுடைய போர் வாகனங்கள் நுழையும் சந்தர்ப்பத்தில் இந்த 3 பொறிகளையும் வெடிக்கச் செய்து அவற்றினை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 4 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் வெடிக்கச் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த போர் வாகனங்களோடு வந்திருந்த 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் களத்திலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டு இவர்களை அள்ளிச் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை இன்னும் பலஸ்தீனிய போராளிகள் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை. அதே போன்று அல்-அக்ஸா படையினர் ஜைத்தூனின் தெற்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலினால் 2 ஜீப் வண்டிகள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் 8க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பதுங்கியிருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான சிப்பாய்களை சுற்றி வளைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அபு அலி முஸ்தபா படையினரும் முஜாஹிதீன் படைப்பிரிவினரும் ஒன்றிணைந்து ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்திலே ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது சக்தி வாய்ந்த கண்ணிவெடிகளையும் சயிர் வெடிகுண்டுகளையும் பயன்படுத்தி 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை இலக்கு வைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் தீக்கிரையாகியுள்ளன. இதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று மாலை அல்-குதுஸ் படையினரும் அல்-கஸாம் படையினரும் ஒன்றிணைந்து ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்திலே ஒரு வீடொன்றிற்குள்ளே பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை பொறிவைத்து தாக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 6 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 ஜீப் வண்டிகளும் 45க்கும் அதிகமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.